Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ரீ கால்கான அப்ளிகேஷன். அதுவும் நம்மளோட நம்பரை காமிக்காமலே மற்றவங்க யாருனாலும் நமக்கு கால் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு கால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கால் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்ற ஒரு அவசியம் கூட இல்லை. ஒருவேளை நம்ம பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்பர் கொடுக்காம அவங்கள நம்மளை கான்டாக்ட் பண்ணும் தேவை அப்படின்ற பட்சத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதனோட QR கோடை ஸ்கேன் பண்ணுறதன் மூலமா அதை மட்டுமே ஸ்கேன் பண்ணி வெறும் குரோம் ப்ரௌசர்லேருந்தே உங்களுக்கு அவங்களால கால் பண்ண முடியும். நீங்களும் அதை ரிசீவ் பண்ணி பேசிக்க முடியும். அவங்களோட நம்பர் உங்களுக்கு தெரியாது, உங்களோட நம்பர் அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறது மூலமா நம்மளோட டீட்டெயில்ஸுமே அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட நேம் FreeFly 881 அப்படின்ற அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கு, இதில் எப்படி கால் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட நேம் FreeFly 881 அப்படின்றது தான். இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் பிளே ஸ்டோருக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பிளே ஸ்டோருக்கு போயிடும். அங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடி, அதே மாதிரி பாஸ்வேர்டு, அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்றத செலக்ட் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். இங்கே இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே உங்களால் ஃபோன் பண்ண முடியும் அப்படின்றதான் இதனோட பெரிய ஹைலைட்டும் கூட. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் செட்டப்பை ஃபினிஷ் பண்ணுங்க. நீங்கள் சைன் அப்ல போயிட்டு மெயில் ஐடி கொடுத்துட்டு அடுத்து உங்களோட மெயில் ஐடிக்கு வர வெரிஃபிகேஷன் கொடுத்து அதே மாதிரி புது பாஸ்வேர்டும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட நம்பர் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் முக்கியமான ஸ்டெப். இங்கே ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. கீழே கொடுத்துருக்கிற அந்த செலக்ட் யுவர் நம்பர் அப்படின்ற பாக்ஸ்லேருந்து ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட நம்பராக இருக்க போகுது. ஸோ இந்த நம்பர் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட நம்பரை யாருக்குமே காமிக்காது. இதுதான் இதனோட இன்டர்ஃபேஸ். இங்கே உங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே இப்போதைக்கு நான் ஃபில் பண்ண போகிறது இல்லை. டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்கிப் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ ஸ்கிப் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இங்கே இதனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே கீழே இருக்கிற கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணா இதுல என்னென்ன கான்டாக்ட்ஸ்லாம் உங்க லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றத காமிப்பாங்க. ரெண்டாவது கால் அப்படின்ற இடத்துல போயிட்டு நம்மளோட கால் ஹிஸ்டரியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மூணாவது இருக்கிற ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இங்க QR கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த QR கோட் ஆப்ஷனை கிளிக் பண்றது மூலமா நமக்காக ஒரு QR கோட் ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த QR கோடை நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால யாருக்குனாலும் இந்த QR கோடை அனுப்பிக்க முடியும். ஸோ இதன் மூலமா அவங்க இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாலே போதும், அவங்களோட கூகுள் குரோம்லேருந்தே உங்களுக்கு கால் வந்துடும். ஸோ எந்தவித அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்ற எந்த விஷயமும் இல்லை. இந்த மாதிரி கூகுள் குரோம்லேருந்து டைரக்டாகவே உங்களுக்கு கால் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இங்கே கால் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இங்கே காப்பி கோட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த கால் பட்டனை நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெப்சைட் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல இந்த கால் பட்டனுக்கான லிங்கை மட்டும் கொடுத்தா போதும். அதை கிளிக் பண்ணுறது மூலமா உங்களோட மொபைலுக்கு கால் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பிசினஸ் கார்டு டீடைல்ஸை இந்த QR கோடை சேர்க்கறது மூலமா இதை யூஸ் பண்ணி அவங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க யார் பேசுறா, யார் நம்பர் அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது. அதே மாதிரி உங்களோட நம்பரும் அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ இதன் மூலமா உங்களோட பிரைவசி பாதுகாக்கப்படும். அடுத்து இந்த அப்ளிகேஷன்ல மேல இந்த ஐக்கானை கிளிக் பண்றது மூலமா உங்களால இந்தியாக்குள்ள யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷன்ல ஜாயின் ஆயிருக்கா, பிசினஸ் பண்றா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே காமிக்கும். அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டாவே கால் பண்ணி பேசிக்க முடியும். ஸோ இதன் மூலமா உங்களோட நம்பரை யாருக்கும் ஷோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி யாராவது உங்களுக்கு QR கோட்ஸ் அனுப்புறாங்க அப்படின்னா மேல இருக்க QR கோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களாலையும் QR கோட் மூலமா ஸ்கேன் பண்ணி பேசிக்க முடியும். நீங்க கூகுள் குரோம்ல இருந்து பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்து வாட்ஸ்அப். ஆமா, வாட்ஸ்அப்ல இருக்கிற QR கோட் ஸ்கேன் பண்றது மூலமா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நம்மளால கால் பண்ணிக்க முடியும். ஆனா இதுக்கு எதிர்த்தாப்புல நம்ம காலை ரிசீவ் பண்றவங்களோட நம்பர் சேவ் ஆயிருக்கணும் அப்படின்றது மட்டும் முக்கியமான விஷயம். அடுத்து இதுல இருக்கிற இன்னொரு ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல இருந்து டைரக்டா இன்டர்நெட் போன்ஸ் பண்ணலாம். நார்மலா யூஸ் பண்ற IP போன்ஸ், அதாவது இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ற போன்ஸ்ல இதனோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி டைரக்டா கால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய ஃபீச்சர் இல்லை அப்படின்னாலுமே நாம மற்றவங்களோட கால் பேசணும், ஆனா நம்மளோட நம்பர் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல கண்டிப்பா இது ஒரு நல்ல ஃபீச்சராகவே இருக்கும். குறிப்பா நிறைய வெப்சைட்லாம் ரன் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு வர காலை ரிசீவ் பண்றதுக்கு கண்டிப்பா அவங்களோட நம்பரை காமிக்காம ரிசீவ் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனா இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.